ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னது தான் எடுத்து போட முடியும். ஏன்னா என்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. எது எது என்னால் முடியுதோ அதை மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். மற்றதெல்லாம் போடலை. சின்ன சின்ன விஷயம் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் உளுந்தங்களி செஞ்சோம். கருப்பட்டி பாகு எடுத்து அதை நல்லா கொதித்து அதுக்கப்புறம் அதை வடிகட்டி உளுந்தங்களி மாவு வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். அந்த உளுந்தங்களி மாவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி களியை கிண்டி எடுத்தால் உளுந்தங்களி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதுகு வலி, கை வலி, கழுத்து வலி இருக்கவங்களாம் வாரம் ஒரு முறை இல்லை 2 முறை சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இது கூட குடிக்கலாம், கூழ் கூட வச்சு குடிக்கலாம். கருப்பு உளுந்து வேக வச்சு சாப்பிட்லாம். அப்படி எதுவுமே சாப்பிட மாட்றாங்க அப்படின்றவங்களுக்குலாம் இது மாதிரி உளுந்தங்களி கிண்டி வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கம்பல்சரி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. உளுந்தங்களி பயங்கர ஹெல்த்தியே தானே. பிள்ளைங்கள்லாம் கண்டதையும் சாப்பிட்றதுக்கு இப்படி கொடுக்குறது நல்லது. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு தம்பிக்கு லெமன் ரைஸ் செஞ்சு உருளைக்கிழங்கு என்னடா செய்யுதுன்னு யோசித்தேன். பார்த்தேன் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி உருளைக்கிழங்கு பொரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு அவனுக்கு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு கொடுத்து காலையில் டிஃபனையும் கொடுத்து லஞ்சையும் கொடுத்து வேலையை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் அப்பா அரைப்புரியாக இருக்கும். இதை கொடுத்து முடித்து ஸ்கூலுக்கு அவன் கிளம்புன பிறகு தான் நமக்கு ஃப்ரீ. அடுத்து என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசித்து பார்த்து அதுக்கப்புறமா இது வீட்டில் கொஞ்சம் ஜாமான்லாம் விளக்காமல் இருந்துச்சு. அரிசியெல்லாம் வந்துச்சு, அரிசி டப்பாலாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் விளக்கி வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் சரியான மழை. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். சரியான மழை, வெயில் பார்க்குறதே அபூர்வமாக இருந்துச்சு. இப்போது 2 நாளாக தான் வெயில் அடிக்குது. சரி வெயில் அடிக்கிற நேரம் அதெல்லாம் அடிச்சு விலைக்கு காய வச்சிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விலைக்கு வெயிலில் காய வச்சாச்சு. நான் அரிசி போட்டால் அதுக்கப்புறம் 1 மாதம் ஆயிரும். அது மாதிரி துணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷிங் மிஷின் போட்டு துவைச்சாச்சு, செகண்ட் ஒரு தடவை துவைச்சாச்சு, தேர்டு கையில் துவைக்க வேண்டியதான் துவைச்சிருக்கு. அவ்வளோவும் துவைச்சி எடுத்தாச்சு, அவ்வளோ துணி. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு செஞ்சோம். சாம்பார் வச்சு கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு தண்டு கீரை பொரிச்சு உருளைக்கிழங்கு காலையில் வச்சது கொஞ்சம் மிச்சம் இருந்தது, தயிர் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாயந்தரம் தம்பி வந்தோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தாங்கன்னா சரி பால் இருந்ததா அதை எடுத்து பால்கோவா செஞ்சாச்சு. அவனுக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பால் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்ற விடணும். வற்றின பிறகு அந்த ஆடை இருந்துச்சுன்னா அந்த ஆடையும் எடுத்து நிறையா இருக்கும், அதை எடுத்து வச்சு அதையும் போட்டுட்டு நல்லா சுண்டாக வற்றி சுகரையும் போட்டுட்டு இறக்குனா பால்கோவா ரெடி. இது அப்பப்போ எப்போயாவது செஞ்சு கொடுப்போம், சாப்பிட்டுக்குவாங்க, எங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது என்ன செஞ்சேன், இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது நைட்டு டிஃபன் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு என்னுடைய வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.